சாரி கட்டியிருந்தா கெட் ரெடி வித் மீ தான் போடணுமா என்ன? கண்டிப்பாக இல்லை. இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. எதுக்கு அப்படின்னா ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டெய்லி டீ கடைக்கு போயிட்டு ஒரு சின்ன டீயாவது குடிச்சிருவேன், அதுக்கு சைடிஷாக சமோசா, பர்கர், பீஸா இதெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னா உங்கள் லிவரை டெஸ்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இப்போ கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது வருதுன்னு கிடையாது. க்ரானிக்காக மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டேன், இல்லை ஆல்கஹால், ஒபிசியாக இருக்கேன், இல்லை பிசிஓடி இருக்குது, தைராய்டு இருக்குது, இன்ஃபர்டிலிட்டிக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டேன், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு மெடிசன் எடுத்துக்கிட்டேன்னு சொல்கிற எல்லாரும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கணும். என்ன மாதிரி டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சிம்பிளான யூஎஸ்ஜி, அதாவது அப்டமன் ஸ்கேன்னு சொல்லுவோம். அது பிளட் டெஸ்ட்டில் லிபிட் பேனல், அது பண்ணாலே போதும் ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபேட்டி லிவர் யாருக்கு தான் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சிவியாரிட்டி ஸ்டேஜஸ் பொறுத்து அவங்க ட்ரீட்மெண்ட் எப்படி எடுத்துக்கணும்னு இருக்குது. என்ன மாதிரி ஸ்டேஜஸ் அப்படின்னா, ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ், கேன்சருக்கு கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அவங்களோட சிம்டம்ஸ் எப்படியெல்லாம் மாறும் அப்படின்னா, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி டயர்ட் ஆவாங்க, கான்ஸ்டிபேட்டடாக இருப்பாங்க, பசி ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் கடைசி ஸ்டேஜஸ் சிம்டம் என்ன அப்படின்னா, ஹெமட்டோமசிஸ், பிளட்டி வாமிட்டிங் அண்ட் பிளட்டி ஸ்டூல் இந்த மாதிரி போய் நிற்கும். இவங்க என்னெல்லாம் சாப்பிட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதெல்லாம் என்ன அப்படின்னு, என்னதான் ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னு 12 மணி நேரம் சாப்பிடாம இருந்தாலும் அடுத்த 12 மணி நேரத்துக்கு நிறைய சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவரை நீங்களே ட்ரிகர் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ ஓவர் ஈட்டிங் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. சிக்கன், மட்டன் வேண்டாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், குழம்பு மீன் எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. டெய்ரி ப்ராடக்ட்ஸில் டீ, காஃபி வேண்டாம், ஏன்னா அதில் அதிகமான சுகர் இருக்குது. அண்ட் அதிகமான சால்ட், சுகர் அண்ட் ஸ்பைஸ் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிட்டா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னாலே பசலைக்கீரை, அதாவது பாலக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை டெய்லி டயட்டில் ஆட் பண்ணிக்கும் போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. விட்டமின் சி, விட்டமின் டி அதிகமாக இருக்க சப்ஸ்டன்சஸ் எடுத்துக்கணும். கசப்பு அதிகமாக இருக்கிற பொருள் எடுத்துக்கும் போது லிவர் டீடாக்சிஃபிகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஃபிஷ் எடுத்துக்கலாம், ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. எந்த ஃபார்மில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, குழம்பு மீனாக எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். அண்ட் தூக்கம் ரொம்ப முக்கியம். 8 hours ஸ்லீப் மஸ்ட்டு. வாக்கிங், எக்ஸசைஸ் இதோட சேர்ந்து பண்ணலாம். புனர்னவாட்டி அப்படின்னு இருக்குது, அதுதான் மேக்ஸிமம் லிவர் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அது ஹோமியோபதியில் மெடிசனாகவும் இருக்குது. ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மெடிசன் எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ கெட் ஹெல்ப் அண்ட் ஹீல் பெட்டர். தேங்க்யூ ஸோ மச்.